மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் செவிலியராக வேலை செய்து வருகிறார். கணவருக்கு திடீரென வேலை போனதால் குடும்பம் பண நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதனால் அவரது ஆண் நண்பர் ஒருவரிடம் கடனாக பணம் கேட்டுள்ளார் செவிலியர். அந்த ஆண் நண்பர் சத்ரபதி சாம்பாஜி நகர் ரயில் நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் அங்கு வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். இதன்படி அந்த செவிலியர் அந்த ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அப்போது நண்பரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தபோது அவரது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. இதனால் ஹோட்டல் அறையிலிருந்து வெளியில் வந்தார். அவர் பேசிவிட்டு மீண்டும் அதே அறைக்கு செல்ல நினைத்த போதுதான் அந்த கொடூரம் அரங்கேறியது. போன் பேச வெளியே வந்த செவிலியர் அவரது ஆண் நண்பர் இருந்த 105வது அறைக்கு பதில் தவறுதலாக 2வது மாடிக்கு சென்று 205வது அறை கதவை தட்டினார். அங்கு 3 பேர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். கதவை திறந்தவர்களிடம் தனது நண்பர் பெயரை சொல்லி கேட்டுள்ளார். அதில் ஒருவர் உங்களது நண்பர் பாத்ரூமில் இருப்பதாக கூறி அறைக்குள் இழுத்துள்ளார். அறைக்குள் இழுத்த பிறகு அப்பெண்ணை கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்துள்ளனர். இதன் பின் 3 பேரும் சேர்ந்து இரவு முழுவதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்பெண் அதிகாலை 4 மணிக்கு 3 பேரிடமிருந்து தப்பித்து கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து போலீசில் புகார் அளித்தார். அப்பெண் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரத்தோட், ரிஷிகேஷ், கிரண் ஆகிய 3வரையும் கைது செய்தனர். அவர்கள் 3வரும் தனியார் வங்கிக் கடன் வழங்கும் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.